சேலையை எப்படியோ கட்டிட்டான். இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு வெக்கமா வேற வருது. இதை போய் எப்படி டாக்டர்கிட்ட காட்டுறது? நான் வேற இன்னைக்கு வயலுக்கு சேலை கட்டிட்டு வருவேன்னு சொல்லவே இல்லை. பேசாம வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்கு போனா தப்பா பேசுவாங்களோ? என்ன பண்றது? இப்ப எப்படி நான் காட்டுறது? அவர் எனக்கு ஆசையா எடுத்து கொடுத்த சேலைய முத கட்டியிருக்கேன். இதை போய் எப்படி காட்டுறது? என்ன பண்ணலாம்? பேசாம தென்றல்கிட்ட கேட்கலாமா? அதுதான் சரி. தென்றல்கிட்ட போய் கேட்போம் என்ன சொல்றான்னு. பேசாம தென்றலையும் சேர்த்து கூட்டு போயிடுவோம். யாரும் கேட்டாங்கன்னா கூட அந்த அது வாங்க வந்த இது வாங்க வந்தோன்னு சொல்லிக்கலாம். அனுஷ்கா, அனுஷ்கா, என்ன என்னமா அதெல்லாம்? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கா! அடியே, இவளுக்கு வந்தா வாழ்வா பாருடி. மூத்தவ எந்த நேரத்துல இவளை பெத்து விட்டு தொலைஞ்சான்னு தெரியல. இவ்வளவு அழகா இருக்காளடி. அம்மா, இப்படி இருந்தா எப்படிமா பின்னாடி சுத்தாம இருப்பாங்க? அப்புறம் டாக்டரே போலீஸ்னு மாப்பிள்ள வரத்தானமா செய்ய அவளுக்கு. இன்னும் இல்லாம வேலைக்காரியா தெரிஞ்சவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீண்டா இருக்கியே, ஒன்னத்துக்கு ஆகாம என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு பாருடி, முடி எவ்வளவு நீளத்துக்கு தொங்குதுன்னு. நீண்டா இருக்கியே, அதை பண்றேன் இதை பண்றேன்னு முடி அரையும் குறையுமா வெட்டி விட்டுவிட்டு இப்படி மஞ்சள் கலர்ல கலர் வேற அடிச்சு வச்சிருக்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் அப்படி பண்ணியிருக்கேன். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அவளை பாரு எப்படி இருக்கான்னு. இப்ப கூட எங்க போவான்னு நினைக்கிற? டாக்டர் எடுத்து கொடுத்த அந்த சேலையை கட்டிக்கிட்டே அவனை பார்க்கத்தாண்டி போறான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போற டாக்டரை பார்க்க போறேன்னு? ஐயோ ஐயோ ஐயோ, உன்னை பத்ததுக்கு ஒரு அம்மிக்கலை பத்திருக்கலாம். என்ன பண்ண சொல்றேன்னு? படிக்காம இருந்தாலும் அவ பாரு எப்படி சிலிப்பிக்கிட்டு போறான்னு. ஒரு நாளும் நீ இப்படி இருந்திருக்கியா? ஒரு டாப்பு ஒரு பேண்ட் ஒரு சாலை தொங்க விட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு நிக்கிற. இப்படி சேலை தாவணின்னு கட்டினா தானே அஸ்வின் உன்னை பார்த்து மயங்க போறியா? இல்லாட்டினா இவ இடத்துக்கு தான் கேப்பியா? பாரு, அவனும் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சுட்டு உன்னை வேணான்ட்டு கை கழுவி விட்டு போறியா? நீயும் பேசாமையே திரி. அஸ்வின்ல அப்படி பண்ண மாட்டியாமா? அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த பிள்ளையும் அவனை மயக்க முடியாது. பாப்பா அதையும் பார்க்கத்தானே போறேன். எல்லாம் இவளாலதான். போடி போ, உனக்கு வைக்கிற ஆப்பு. தென்றல், தென்றல், பார்த்தா மலரு, என்ன ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிற. இல்ல பத்தா, அதெல்லாம் இல்ல. சரி, சேலையெல்லாம் புதுசா இருக்கே, உங்க அப்பா நான் வாங்கி கொடுத்தியா? ஆமா பத்தா. இல்லையே, உங்க அப்பா இப்படி எல்லாம் சேலை வாங்கி தர மாட்டேனே, விலை கூட மாதிரி தெரியுது. அப்பதான் தென்றல் எங்க? தென்றலே, ஏ தென்றலே, தென்றலே, இந்த மலர் வந்திருக்குடி, வா வெளியே வா. மலரு, என்னடி திடீர்னு இந்த பக்கம்? தாண்டி நானும் கேக்குறேன், இந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சுல அந்த பிள்ளை. ஐயா அப்பத்தா, அதெல்லாம் இல்ல. சரி இருங்கடி, நான் போய் உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன். சரி அப்பத்தா. தென்றல், சொல்லு தென்றல், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்ன பண்ணணும்? தென்றல், இது டாக்டர் எடுத்து கொடுத்த சேலை. ஓ அப்படியா? ரொம்ப நல்லா இருக்குடி, சூப்பரா இருக்கு. விலை எவ்வளவு? அது வந்து சொல்லு, நானும் சொல்ல மாட்டேன். 30,000டி. என்னடி சொல்ற, 30,000மா? ஆமா தென்றல். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னடி ஆச்சரியத்தோட சொல்ற? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குடி, சூப்பரா இருக்கு. டாக்டருக்கு நல்ல டேஸ்ட் தான். உனக்குன்னு தேடி தேடி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு பாரு. உன் கலருக்கு ஏத்த மாதிரி இருக்குடி. அதுக்கு தான். அதுக்கு இத அவர்கிட்ட காட்டணும்ல. ஆமா, போய் காட்டு. அதுதான் எப்படி காட்டுறது தென்றல்? இதனடி அநியாயமா இருக்கு. இத்தனை நாள் எப்படி பேசி பழகி காட்டிக்கிட்டீங்களோ அது மாதிரி தான் காட்டணும். இல்ல தென்றல், இத சர்ப்ரைஸா காட்டணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, நான் வயலுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும்? ஒருவேளை அவரு வரலன்னா? பூசாணி, நீ சொல்லாம அவர் எப்படி வருவாரு? தென்றல் தென்றல், கோபப்படாத தென்றல். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? என்னால என்ன பண்ண முடியும்? நான் போய் அவரை கூப்பிட்டு வரணுமா? ஐயா, நீதான் போய் கூப்பிட்டு வர வேணாம். பின்ன என்ன தாண்டி பண்றது? நம்மளே அவர் வீட்டுக்கு போலாம் தென்றல். என்னது, நம்ம 2 பேரும் அவர் வீட்டுக்கு போறதா? என்ன விளையாடுறியா நீ? 2 வயசு பொண்ணுங்க ஒரே ஒரு ஆம்பளையால் இருக்க வீட்டுக்கு போனா ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க? அதை பத்தி நீ கவலைப்படாத தென்றல். நானே எங்க ஆட்டுக்கு உடம்பு செல்லம் மாட்டுக்கு உடம்பு செல்லம் மாத்திரை வாங்கதான் வந்தோன்னு சொல்லி ஏதாச்சும் சமாளிச்சிடலாம் தென்றல். அடி பாவி, நீ சரியான ஆளாத்தான் இருப்ப போல. நான் கூட உன்னை என்னமான்னு நினைச்சேன். இப்ப
சரி வாடி. ஓஹோ, அப்ப என்ன துணைக்கு கூட்டு போகத்தான் நீ வந்திருக்க. ஆமா. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி, வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாதடி. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? என்னடி யோசிக்கிற? ஏண்டி எனக்கு பயமா இருக்குடி. இதனால எதுவும் பிரச்சனை ஆயிடாதே. என்ன பிரச்சனை ஆக போகுது? எங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? கூடிய சீக்கிரத்துல அவரே பொண்ணு பார்க்க வந்து என்னை நிச்சயம் பண்ணிடுவாரு. இதனால என்ன பிரச்சனை ஆக போகுது? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தானே பிரச்சனை. இப்ப நீ வருவியா வரமாட்டியா? வரலன்னு சொன்னா விடவா போற? ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் தென்றல். சரி வா, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தென்றல். தென்றல், உங்க வீட்டுல மீன் குழம்பா? ஆமாடி. எனக்கு கொஞ்சம் எடுத்தறியா? சாப்பிட போறியா? ஈர வச்சுட்டு வரேன். இல்ல இல்ல, எனக்கு இல்ல. பின்ன அவருக்குதான். ஓஹோ, கதை அப்படி போகுதா? இப்பயே புருஷனை காப்பாத்துற? இல்ல, சரி சரி இருக்கட்டும், இரு. நான் போய் தூக்காளியில எடுத்துட்டு வரேன். சரி தென்றல். எடுத்தாச்சு, போலாமா? சரி தென்றல். என்னது இது? காண எங்க ஓடிட்டாளியே? பின்னாடி போய் மாடு கத்துதுன்னு பாத்துட்டு வர்றதுக்குள்ள ஓடிட்டாளியே. என்னதான் அவசரமோ? உங்களுக்கு சாரி இல்லாம திரியிறாளியே. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு கையும் களவுமா மாட்டாம பேருவாளியே களவா நிச்சிருக்கீங்க. அதுவும் என் பேத்தியான ஒருத்தி இருக்காவாரு, அவளும் சாரியாத்தான் இருக்கா. என்னத்தா நான் வர்றதுக்குள்ள கையில காப்பியோட நிக்கிறியே? ஆமாடா, உனக்கு அப்ப போட்டு வச்சிருக்கேன் பாரு. அப்பா எனக்கு இல்லையா? இல்லடா, இந்த தென்றலும் இந்த மலர் சிரிக்கியே நினைக்கிறதாலயே காப்பி போட்டு வரேன்னு உள்ள வானே. ஏம்மா, என்னம்மா நீ ஊரா விட்டு பிள்ளையெல்லாம் கிறுக்கி கிறுக்கின்னு பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளும் டீசெண்டா பேசு. ஏய், என்னடா ஊரா விட்டு பிள்ளை? நம்ம வீட்டு பிள்ளைடா அது. எனக்கு பேச எல்லா உரிமையும் இருக்கு. தென்றல் எப்படியோ அப்படி தாண்டா அந்த பிள்ளையா. சரி என்னம்மா பண்ணு, கொண்டாத டீய நானாச்சும் குடிக்கிறேன் ஆடுறதுக்குள்ள. நீ ஆச்சும் குடி. இந்த சிறுக்கிகளுக்கு போட்டு வர்றதுக்குள்ள என்கிட்ட ஓடி போயிட்டாளையாடா. அதான் 2 காப்பியும் கையில வச்சுட்டு நிக்கிறேன். நீ ஒன்ன குடி, நான் ஒன்ன குடிக்கிறேன். சரிம்மா, நான் டீய குடிக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. இதுதான் தென்றல் டாக்டரோட வீடு. ஆமாடி, இது எனக்கு டாக்டரோட வீடுன்னு தெரியாது பாரு. இல்ல, சும்மா சொன்னேன். சரிடி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஆள் நடமாட்டம் யாரையுமே காணோம்? இல்லக்கா, ஆள் இருக்க மாதிரியே தெரியலையே. ஒருவேளை டாக்டர் ஆஸ்பத்திரி போயிருப்பாரோ? ஐயோ, என்னடி சொல்ற? ஆமா, நீ முன்ன பின்ன எதையும் கேட்டு வைக்காத. இப்படி திடுதிப்புன்னு வந்து நின்னுக்கிட்டு சர்ப்ரைஸ் பண்றியா? சர்ப்ரைஸ் என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னா, போ உள்ள போ, போய் பாப்போம் டாக்டர் இருக்காரா இல்லையான்னு. வலது காலம் எடுத்து வச்சு போடி. நீ அடுத்து வாழ போற வீடு இதுதான். சும்மா இரு தென்றல். உண்மையை சொன்னா என்ன? போ தென்றல், பேசாம இரு தென்றல். வெக்க வேற வந்துருது, வெக்கம். என்னது, ஹால்ல யாரும் இல்ல, ரூம்ல ஆள் இருப்பாங்களேன்னு பார்த்தா இங்கே யாரும் இல்லையே. பேசாம திரும்பி போயிடலாமா? பார்க்கும் பார்வை நீ, என் வாழ்வும் நீ, என் கவிதை நீ. என்னது, பாட்டு சத்தம் கேக்குது? எங்கிருந்தாய் நீ மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நீ கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாய் நீ எங்கேயோ வளர்ந்தாய். ஐயோ, என்ன இது இப்படி வந்து நிக்கிறாரு? பாக்குறதுக்குள்ள ஓடிடுவான். ஐயோ மலரு! ஐயோ, பாத்துட்டாரு. ஐயோ மலர் எப்ப வந்தா? நம்ம வேற எந்த கோலத்துல இருக்கோம்? மலர் நில்லு. நான் மாட்டேன், நான் போறேன். ஏ மலரு! ஐயோ, என்ன கிட்ட குரல் கேக்குது? திரும்பு. கையை எடு மலரு. மாட்டேன். மலர் என்ன பாரு. நான் கண்ணை திறக்கவே மாட்டேன். என்ன சத்தத்தை காணோம்? கையை எடுக்காதீங்க. ஏ கையை எடுத்துட்டு பாரு. கையை எடுக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நான் அழுதுருவேன். ஏ மலர், கையை எடு மலரு. எங்க போற? வெளியே போறேன். இல்லையே. ஓராண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகன் செய்பவன் நான் அல்லவா. என்ன பண்றீங்க? என் பக்கத்துல வராதீங்க.
அப்படித்தான் வருவேன். என்ன பண்ணுவ நீ? வழி விடுங்க, நான் வெளியே போகணும். முடியாது. ப்ளீஸ் வழி விடுங்க. யார பார்க்க வந்த? நான் யாரையும் பார்க்க வரல. பொய் சொல்லாத. என்னதானே பார்க்க வந்த? ஆமா. அப்புறம் பயந்த உடனே எப்படி? நீங்க எப்படி நின்னீங்கன்னா எப்படி? எப்படி நிக்கிறேன்? வழி விடுங்க, நான் போகணும். சரி சரி, யார தேடி இங்க வந்தீங்க? அதான் சொன்னேனே, உங்களை தேடிதான் வந்தேன். என்ன தேடி? காரணம் என்ன? நீங்களே சொல்லுங்க பாப்போம். அட அட அட, இவ்வளவு நேரம் நான் இதை பார்க்கலையே. பின்ன எதை பார்த்தீங்க? உன்னதான் பார்த்தேன். உன்னை பார்த்தாலே எதுவுமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. வர வர நீங்க ரொம்ப மோசம். அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. இல்ல, எனக்கு தெரியுது. உன் கண்ணுக்கு நான் மோசமா தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வழி விடுங்க டாக்டரே, நான் வீட்டுக்கு போறேன். இவ்வளோ அவசரமா வீட்டுக்கு போகத்தான் என்ன தேடி வந்தீங்களோ? உங்ககிட்ட இந்த சேலையை காட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன் உன்ன? நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப நல்ல பையன்பா. நான் ஒன்னும் பண்ணலையே. கைய பிடிச்சு இழுத்தனா? இல்ல. பின்ன உன் கிட்ட வந்து கிட்ட வராதீங்க. முத்தம் கொடுத்தனா? ஐயோ, என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இதுக்கு தான் சொன்னேன் நீங்க ரொம்ப மோசம்னு. நீங்க வழி விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஓ, நீங்க எப்படி நின்னீங்கன்னா நான் எப்படி போவேன்? தள்ளுங்க. நான் இப்படியே தான் பண்ணிப்பேன். நீ எப்படி வேணா போலாம். இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? நான் வீட்டுக்கு போறதா வேணாமா? அது வாய்ஸ்டாம்பா. வீட்டுக்கு போனாலும் சரிதான், இல்ல இங்கேயே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இருக்கு இருக்கு. எப்போ அடி, இப்பதான்ப்பா குரல் ஒசருது. சரிங்க டாக்டரே, நீங்க வாங்கி கொடுத்த சேலையை கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா? என்னாச்சு டாக்டரே? நான் எதுவும் தப்பா கேட்டனா? என்னடி இது? என்னாச்சு? எல்லாரும் டாக்டர் டாக்டர் தான் கூப்பிடுறாங்க. பின்ன டாக்டர் டாக்டர்னு கூப்பிடாம கம்பவுண்டர்னா கூப்பிடுவாங்க. சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சுட்டேன். என்ன கிண்டலா? பின்ன என்ன, எல்லாரும் டாக்டர் டாக்டர்னு கூப்பிடுற மாதிரி நீயும் டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்டேனா என்ன அர்த்தம்? ஒரு அத்தான், மாமா, மச்சான் இப்படின்னு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். நீ தானடி என்ன கட்டிக்கிற போற? ஆமா. பின்ன சும்மா சும்மா வைத்தியம் பார்க்க வர்ற மாதிரி டாக்டரு டாக்டரு டாக்டரேன்னு எனக்கு என்னடி இதா இருக்கும். இன்னொரு வாட்டி நீ டாக்டர்னு கூப்பிடு. என்ன செஞ்சிருவீங்க? என்ன செய்வீங்க நான் கேக்குறேன்? இப்படியே பிடிச்சு உன் கணத்தை கடிச்சு வச்சிருவேன். கடிப்பீங்க கடிப்பீங்க. எப்பதான் காத்துக்கிட்டு இருக்கீங்க போலயே. எனக்கு அப்படித்தான் இருக்கு. எப்படித்தான் இருக்கு? கணத்தை பிடிச்சு கடிச்சு வச்சிடலாமான் தான் இருக்கு. விட மாட்டியே. எனக்கு வலிக்கும். எனக்கு இனிக்கும். இனிக்கும் இனிக்கும். என் கண்ணை என்ன ஆப்பிளா? ஆப்பிள் தான் இனிக்கணுமா என்ன? உன் கணத்தை கொடுத்தா அதுவும் இனிக்கத்தான் செய்யும். நீங்க சரியில்லப்பா, நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு 1 மணி நேரமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப நான் கிளம்பலன்னு வருத்தப்படுறீங்க அப்படித்தானே? என்னங்கடா இது, போனவள ஆளக்கானமேனு வந்து பார்த்தா இங்க ஒரு ரொமான்ஸே ஓடிக்கிட்டு இருக்கா. ஆளக்கானா ஆள் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு உள்ள வந்தா, இங்க வந்து பார்த்தா குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காங்களே. இங்க இருந்து நம்ம என்ன பண்றது? இதுக்கு தான் அவ கூட வரமாட்டேன்னு சொன்ன, கேட்டால வம்படி எடுத்துட்டு வந்தால. நம்ம போய் வெளியே உட்காருவோம். இவளை நம்பி இவ கூட வந்ததுக்கு இப்படி வெளியே நிக்க விட்டுட்டாலே. இருக்கட்டும், இன்னொரு வாட்டி டாக்டர் வீட்டுக்கு வா, அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். ஏ தென்றல், இங்க என்னடி பண்ற? நீ என்னடா மாமா இங்க பண்ற? ஒண்ணும்ல, டாக்டர் அர்ச்சனரா தான் வந்தேன். ஓஹோ, இப்ப நீ ஏன் டாக்டர் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்களா? ஆமா, நானும் டாக்டரும் அண்ணன் தம்பி மாதிரி. ஓஹோ, அந்த அளவுக்கு பேர்ச்சாப்பா? ஆமா. சரி, டாக்டர் எதுக்கு வர சொன்னாரு? ஒண்ணும்ல, நல்ல நாள் பார்த்து மலர பொண்ணு கேட்க போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுதான் வர சொல்லியிருப்பாரோ என்னமோ. ஓஹோ, அப்ப தடபுடலா வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படித்தானே? ஆமா தென்றல். டேய் மாமா, நம்ம கல்யாணம் எப்படா நடக்கும்? நாளைக்கே பண்ணிக்கிறோமா? நான் ரெடி. நீ ரெடியா தான் இருப்ப. ரெடி எல்லாமே என்ன பண்ண சொல்றீங்க? இப்படி நின்று
பேசிக்கிட்டு இருக்கியே, யாராச்சும் பார்த்து உங்க அப்பங்கிட்ட போட்டு கொடுத்துட்டா என்னடி பண்ணுவ? அதெல்லாம் எனக்கு பயம் இல்லையே. நீச்சல் எல்லாம் சொல்லித்தாரே நீயும் கொஞ்சம் வாமா. அதான் எங்க அப்பனுக்கெல்லாம் பயந்த ஆளா நீ? அங்கே இங்கே கைப்படும் சொல்லிப்புட்டேன் ஆமா. ஒரு நாள் என் கூட சேர்ந்து பார்த்து உங்க அப்பங்கிட்ட அடிதான் வாங்க போற நீ. பாப்போம் பாப்போம், அது நடக்கிறதுல நடக்கும். கொஞ்ச நாள் மனசுல பயம் இருக்கான்னு பாரு. உன்னையெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலடி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆள் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.